ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். அப்பா, இப்படி ஒரு ப்ரோமோ நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஸோ ஃபைனலி எல்லாரும் புலம்பி வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் போய் கேட்டதுக்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ நாளாக நம்ம வீக்கா ரீயூனியனுக்கு வெண்ணிலா ஒரு காரணமாக இருந்தாங்க. இந்த சைடு வந்து நம்ம காவேரியோடைய ஃபேமிலி சாரதாம்மா வந்து ஒரு காரணமாக இருந்தாங்க. இப்போ புதுசாக நம்ம பாட்டியை வந்து களமிறக்கியிருக்காங்க. அப்பயே நினச்ச அவங்களுடைய டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது அப்கமிங்கில் நம்ம வீக்காவுக்கு நடுவில் வந்து இவங்க தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியே ப்ரோமோவுமே வந்துடுச்சு. ஸோ நேற்றுக்கு இன்னைக்கு எபிசோட் முடியும் போது விஜய் வந்தார் இல்லையா, அது வந்து ஒரு ட்ரீம் சீன் போல. ஏன்னா இன்னைக்கு ப்ரோமோ பார்த்தே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அன்னைக்கு நைட்டு காவேரியும் விஜயும் அழகான ஒரு கான்வர்சேஷன், அம்மா ஒத்துக்கலாம் அப்படி தூக்கிட்டு வந்துடும் சொன்னோன்னே நம்ம காவேரி கூட வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பட் நம்ம பாட்டியும் அவங்க சித்தியும் சேர்ந்து செம்மையாக பிளான் பண்ணுறாங்க. இங்கே காவேரி வந்தால் அடுத்தடுத்து பசுபதியால் விஜய்க்கு நிம்மதியே இருக்காது, பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லி தான் சித்தியை வந்து விட்டு காவேரியோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் பேச சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பாட்டி போயிட்டு காவேரி கிட்ட பேசுகிறாங்க. ஸோ இதே சேம் காஸ்டியூமில் தான் எல்லாருமே லைவ் வந்திருந்தாங்க. நமக்குமே ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, என்ன இது நம்ம விஜய் சித்தி வந்து காவேரி வீட்டில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. ஈவன் அதே டைமில் விஜய்க்குமே வந்து அங்கே ஷூட் போச்சு. ஒருவேளை ட்ரீம் சீனை தான் அங்கே ஷூட் பண்ணாங்களா இருக்கும். கண்டிப்பாக ட்ரீம் மட்டும் இல்லை, ரியல்லையும் விஜய் வருவார். பட் அங்கே ஏதோ பெருசாக சம்பவம் நடக்க போகுது. ஏன்னா அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 2 தடவை லைவ் வந்தாங்க. 2 தடவையுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஷூட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ட்ரீமையும் செப்பரேட்டாக ஷூட் பண்ணியிருப்பாங்க, ரியலும் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து காவேரியால் பேச முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவேரி கிட்ட நம்ம பாட்டி போய் டைரெக்டாக சொல்லிட்டாங்க, நீ அவங்க இருந்து விலகிடு, விஜய் கூட இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஹாப்பியாக சொல்கிறாங்க, அம்மா நான் சேர்ந்து தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறவே கண்டிப்பாக வந்து காவேரி யோசிப்பாங்க. இன்னொரு சைடு ஏற்கனவே பாட்டி நிறைய சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா, பசுபதி வந்துட்டு அடுத்தடுத்துக்கு விஜய்க்கு தொல்லை கொடுக்கறதுக்கு ஒரே காரணம் நீ தான், நீ எப்போ லைஃப்பில் வந்தியோ விஜய் லைஃப்பில் அப்போல இருந்தால் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி அதையே அவங்க மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ 1 செகண்ட் பாட்டியே போயிட்டு இது மாதிரி பேசுகிறாங்க. இன்னொரு சைட் சித்தி வந்து நம்ம சாரதாம்மா கிட்ட நாங்கள் இனிமேல் வந்து காவேரியை விஜய் கூட சேர விடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சார்புக்கு நிறைய டைலாக்ஸ்லாம் விட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம விஜய் வராரு போல். ஸோ கண்டிப்பாக இப்போதைக்கு அனுப்ப போகிறதில்லன்றது தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அதே காஸ்டியூம் ராகினியும் பசுபதியும் நம்ம விஜய் வீட்டில் போயிட்டு உதவாங்கினாங்க இல்லையா, விஜய் வந்து பசுபதியை உதச்சார் இல்லையா, அதே காஸ்டியூமில் தான் ராகினி வந்து காவேரி வீட்லேயுமே இருக்காங்க. ஸோ அவங்கள பசுபதி ராகினி காம்பினேஷன் விஜய் வீட்டில் மட்டும் இல்லை காவேரி வீட்டுக்கும் வந்திருக்காங்க. ஸோ என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச டீம் வந்து இப்போதைக்கு நம்ம வீக்காவை சேர்ந்து வாழ விடக்கூடாது அப்படின்னு என்னென்னமோ பண்ணுறாங்க. இவ்வளோ நாளாக என்னென்னமோ ரீசன் இருந்துச்சு. இப்போ ஃபைனலி எல்லாம் கூடி வரும்போது அங்கே வந்து நம்ம பாட்டியை வில்லி ஆக்கிட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சிம்பிளி நோ வேர்ட்ஸ். பட் கண்டிப்பாக இதை ரொம்ப ட்ராக் பண்ணாங்கன்னா இரிட்டேட் ஆகணும் ஃபேன்ஸுக்குமே. பிகாஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் தான். இப்போ 2 பேரோட மனசு ஒத்து போச்சு, குழந்தை வந்து வயிற்றுல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் ஹாப்பியாக வாழ வச்சு புதுசாக ஏதாவது ஒரு ட்ராக்கை கொண்டு வந்து புதுசாக யாராவது என்ட்ரி கொண்டு வந்து நிறைய வில்லன்ஸை கூட இறக்குங்க. பட் அவங்க 2 பேரும் சேர்ந்தே ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ சூன் டீம் வந்து அதெல்லாம் வந்து புரிஞ்சுப்பாங்க, நானுமே நம்புகிறேன். அண்ட் எப்படியும் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. எப்படியும் இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்தில் வந்து காவேரிக்கு வயிறு தெரிய ஆரம்பிச்சிடும். என்னதான் இந்த விஷயத்தை மட்டும் மறைக்கணும்னு நினச்சாலும் நம்மளால் மறைக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து மாட்டிப்பாங்க. சூன் இந்த ப்ரெக்னன்சி ரிவீல் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அது அடுத்த ஷெடியூலில் வந்து ஷூட் பண்ணிட்டா தெய்வமே நல்லாயிருக்கும். பிரவீன் சார்ட்ட ரெக்வஸ்ட் வச்சுப்போம், ஒரு பிடிஎஸ் மாதிரி அப்கமிங் ஹை வோல்டேஜாக கண்டிப்பாக வந்தே ஆகணும். அது வந்து இப்போதைக்கு ஷூட் பண்ணலாம் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் ஷெடியூலில் ஷூட் பண்ணி அதுக்கு அடுத்த மாதமாவது வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய ஃபீல். ப்ரோமோ பார்த்தீங்களா, உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எப்படியும் புலம்பி தான் தள்ள போகிறீங்க. நானே அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.